ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன், சந்தீப் பேச்சிலேருந்து. ஸோ இது நான் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நிஃப்டி நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு நான் சொல்லியிருப்பேன். அது போன மாதிரியே அப் ட்ரெண்டில் கொடுத்துருக்கு. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு இந்த வீக் ஒரு ட்ரெண்டிங் போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஎஸ் எக்கனாமிஸ்ட் ஃபாக்ஸ் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2025 2008 விட ரொம்ப ஒரு மிகப்பெரிய கிராஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஆர்டிக்கல். அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஓகேங்களா? ஸோ 1929 மாதிரி 2000 அந்த மாதிரி 2008 விட 2025 இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் டிக்ளைன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2025. நமக்கு இன்னும் 1 இயர் இருக்குது, இருந்தாலும் அதை பற்றி நமக்கு பேசிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2024 எலெக்ஷனில் ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்கல. ரிகவரி மார்க்கெட் இப்போ ஆல் டைம் ஆகி போயிருச்சு. நல்ல ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் நிஃப்டி உங்களுக்கு கொடுத்துட்டான். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நிஃப்டி நல்ல ஒரு க்ளோசிங் வச்சுட்டான். ஓகேங்களா? ஸோ நான் லாஸ்ட் வீக் தான் சொன்னது, ஆல் டைம் 23,500 கிட்ட வந்துட்டான் நிஃப்டி ஸோ இன்னி மார்க்கெட் 24 அசால்ட்டாக போகும். பட் இன்கேஸ் நான் சொல்கிறது ஓவரால் ஸ்ட்ராங் பை ட்ரெண்ட். இன்கேஸ் நடுவில் குட்டி பேட் நியூஸ் கரெக்ஷன்ஸ் வந்தாலும் ஓகே தான். பட் ஓவரால் மார்க்கெட் நல்ல மொமெண்டம் பிகாஸ் ஆஃப் டியூ டு ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்றுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்தியா விக்ஸ், ஓவரால் விக்ஸும் சரி நல்ல மார்க்கெட் அடித்து நகர்த்திட்டான். டச் ஆகிட்டு எலெக்ஷன் அப்போ டச் ஆகிட்டு மார்க்கெட் பேக் டு இந்த ஜோன் வந்துட்டான். ஸோ 10, 12, 14 இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இண்டிகேஷன் ஆஃப் பையிங் ஜோன்ஸ். ஓகேங்களா? செகண்டு, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியும் சரி, அது ஓவராலாக நல்ல ஒரு மொமெண்டம். பேங்க் நிஃப்டி இதை பிரேக் அவுட் ஆகி ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட்டாக ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு கேன் வச்சிட்டானா, இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டானா 51,000 மேலே போயிடுவான், மார்க்கெட் போயிடுவான். இது ஒன்றுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் வைக்கிறேன் இந்த மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்குள்ளேயே இருக்குது. இந்த சேனலுக்குள்ளே ஒரு சேனல் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் மார்க்கெட் இதுக்குள்ளேயே தான் இருக்குது. ஒன்றுங்க. இதே நான் மந்த்லி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட இந்த லெவலே இங்கே தான் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ 21 நவம்பரோட லெவலே இப்போ தான் பிரேக் பண்ணியிருக்கான். இது ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம தான் யூஎஸ் மார்க்கெட் மதர் ஆஃப் ஆல் மார்க்கெட்ஸ்னு சொல்லிகிட்டு இருக்கோம். பட் யூஎஸ் அவ்வளோ பெரிய இது கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் அதை வரி பண்ணிக்கலாம். மேபி பபுள் கொடுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. அவர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நடக்கலாம். பட் அதுக்காக நம்ம மார்க்கெட் நம்ம மார்க்கெட் முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்டும் சிங்கப்பூர் மார்க்கெட்டும் எஃப்ஐ பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. பட் நீங்கள் லாஸ்ட் ஒரு 6 to 8 months பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வேர் ராக்கிங். ஓகேங்களா? அன்டவுட்டட்லி சிங்கப்பூர் மார்க்கெட்டு யூஎஸ் மார்க்கெட்டை பீட் பண்ணி நம்ம எங்கேயோ போயிட்டோம். ஸோ அதனால் வரி பண்ணி தேவையில்லை. கண்டிப்பாக இங்கே ஒரு சப்போர்ட் சேனல் எடுத்துருக்கு. இதெல்லாம் டச் ஆகிட்டு மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகும். 50,000 டெஃபினட்டாக போகும். ஓவராலாக நான் சொல்கிறது இன்னும் நிறைய டைம் இருக்குது. பட் கிராஷ் ஆகி திரும்பி இங்கே 10,000 12,000 வருமா, 16,000 வருமானு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது, சாத்தியமே கிடையாது. அதெல்லாம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் தூக்கி நிற்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெவி வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸ் தான் மெயினாக. ஒன்று. ரெண்டாவது ஸ்மால் அண்ட் மிட் கேப். மூணாவது விக்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நாலாவது டவ் ஜோன்ஸில் இது இங்கே டபுள் டாப் வச்சு இறங்கினா உண்டு. மந்த்லி டைம் ஃப்ரேம். இண்டெக்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் மாதிரி அப்படி வளர்ச்சி கொடுக்காது, ஸ்லோவாக தான் ஏறும். சரிங்களா? ஸ்டாக்ஸை நீங்கள் போங்கடா, முன்னாடி போங்கடா, பின்னாடி நான் வரேன்டான்னு சொல்கிற கான்செப்ட் தான் இண்டெக்ஸ். ஒரு மதர் மாதிரி சன்னை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பாதுகாப்பு வர மாதிரி தான் இண்டெக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி தான் இண்டெக்ஸ் நீங்கள் ட்ரீட் பண்ணால் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் நாளைக்கே பபுள் நியூஸ் வரப்போது அடிக்க போகுதுன்னா அப்படிலாம் அடிக்காது. மார்க்கெட் இந்த இது பார்த்திங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் ரிகவர் கொடுத்துட்டு எல்லாம் தெரியும். பட் இங்கே பாருங்கள், மார்க்கெட் இது எல்லாமே சைட்வேஸ் தான். இந்த பிரேக் பண்ணி இப்போ தான் வந்திருக்கான். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரேக் பண்ணி இப்போ தான் வந்திருக்கான். ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணி இங்கே ஒரு சப்போர்ட் வச்சு இதை பிரேக் பண்ணி இங்கே போகணும். நிறையா இருக்குது. இது பிரேக் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். நிறையா டைம்கள் இருக்குது, சரிங்களா, நேரங்கள் இருக்குது. அதை பற்றி சொல்லிட்டாங்க. வரியெல்லாம் பண்ணி தேவையில்லை. 2-3 பேர் எங்கிட்டே கேட்டாங்க, சார் இது இன்ஸ்டாவில் கேட்டாங்க. கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறது, இதுக்கு பயப்பட தேவையில்லை. அதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக போகிறது, அவேர்னஸ் வீடியோ தான். அதுக்காக நீங்கள் உடனே ஹோல்டிங்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மேபி
ஒரு அக்டோபர் நவம்பரில் ஒரு ஃபால் வரலாம். ஏன் அந்த ஃபால்னால் டியூ டு ஃபண்டமெண்டல் நியூஸ் கால்டு எலெக்ஷன் அது நடக்குது. ஜோ பைடனா இல்லை ட்ரம்ப்பா அந்த ஒரு டிபேட்டுக்காக வரணும், ஒரு ஃபால் நடக்கும். சரிங்களா? அதே மீறினதுக்கப்புறம் டிசம்பரில் உங்களுக்கு வெக்கேஷன், ஸோ மார்க்கெட் பெரிய மூமெண்ட் இருக்காது. தான் பேசிக் லாஜிக். சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் தான் மொமெண்டம் கொடுக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பெரிய மார்க்கெட் தான். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர் டு நிஃப்டி அண்ட் சிங்கப்பூர் நிஃப்டி. சரிங்களா? அது ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் நம்ம இதுங்க மெயினாக இன்ஸ்டாவும் இருக்குது, ஃபாலோ பண்ணுறேன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்குவரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் பிங் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.